வணக்கம்ங்க. நான் உங்கள் வித்யா. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ +2 எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் டிப்ஸு தரேங்க. அதை கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி படிக்கிறதுன்னு சொல்கிறேன். படிக்கும்போது எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு படிக்கணுங்க. ஒரு லெசனில் 10 2 மார்க் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அதில் 7 2 மார்க்கு படிச்சிருக்கணும். கம்பல்சரி 7 2 மார்க் படிச்சிருக்கணும். 10 5 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயுமே கம்பல்சரி 5 மார்க்கு படிச்சிருக்கணும். எப்படி படிக்கணும்? கவனச்சிதறல் இல்லாமல் படிக்கணுங்க. அவங்களெல்லாம் பார்த்து சென்டம் மார்க் எடுக்கிறாங்க, ஹையஸ்ட்டாக மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க. என்னால் மட்டும் முடியலையே, என் மண்டையில் எதுவுமே ஏறலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். நானே கூட சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட அனுபவத்தை தாங்க உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, கவனச்சிதறல் இல்லாமல் படிப்பேன். எதனால நம்ம படிக்கிறது மனசுக்குள்ளே நிற்க மாட்டுது? கவனச்சிதறல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம படிக்கிறது மனசில் நிற்காதுங்க. ஸோ கவனச்சிதறல் இல்லாமல் படிக்கணும். நம்ம படிக்கும்போது நம்ம மைண்டில் நம்ம என்ன படிக்கிறோமோ அது மட்டும்தான் இருக்கணும். ரெண்டாவது புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு கவனச்சிதறல் இல்லாமல் படித்தோம்னா நம்ம எத்தனை கொஸ்டின் படித்தாலுமே நம்ம மைண்டில் அப்படியே போய் ஸ்டோரேஜ் ஆகுங்க. அதுக்கப்புறம் எது முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? எல்லாமே படிக்க முடியாது. ஒரு சிலர் படிப்பாங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக இருக்கிறவங்க உடனே அவ்வளோலாம் படிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 10 லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு 7 லெசனை கவர் பண்ணுங்கள். அதை தரவாக படிங்க. நம்மக்கிட்ட தொடக்கத்தில் நல்லா படிப்போம். இந்த மாதிரி 4 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க நமக்கு, இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. நம்மளும் தொடக்கத்தில் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிட்டு படிக்க ஆரம்பிப்போம். ஆனால் போக 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 அந்த ஆர்வம் குறைஞ்சினே போயிடும். அந்த ஆர்வம் குறைஞ்சா உங்கள் படிப்பில் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. படிப்புக்கு முக்கியமாக தேவை தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும்? நம்ம தாங்க உருவாக்கிக்கணும். நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க, இவன் சரியாக படிக்க மாட்டான், நீ எங்கெல்லாம் இருந்து உருப்பட போகிற, நீ எங்கே மார்க் எடுக்க போகிற அப்படிலாம் யார் உங்களை சொல்கிறாங்களோ தயவு செய்து சொல்கிற அவங்ககிட்டேருந்து தள்ளியே நில்லுங்க. கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு முன்னேற்றம் வரவே வராதுங்க. அதனால் விதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன்மதி கொண்டு எழுந்து வா, வெற்றி உங்களுக்கே உரித்தாகுங்க. ஸோ எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.